உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. மதவக்குறிச்சி கிராமமே, வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்து தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாக்கி ஆண்டவர் ஸ்தோத்திரம் மகிழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சத்துருவானவன் ஏதேன் தோட்டத்துக்குள் புகுந்து ஏவாளை வஞ்சித்து ஸ்தோத்திரம் தேவ சாயலா இருந்த அவனுக்குள்ளே பாவத்தின் சாயலை உருவாக்கி தோட்டத்தை விட்டு மனிதன் விரட்டி அடிக்கப்பட்டான் தேவனால். தேவனுடைய திட்டம் மனிதன் மூலமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்திருந்தார். மனிதனோ பிசாசுக்கு செவிசாய்த்தபடினாலே தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டான். தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட மனிதனை மீண்டும் சபையாகிய தோட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக விண்ணுலகத்தை விட்டு இயேசு மண்ணுலகத்துக்கு இறங்கி வந்து மனிதன் செய்த பாவத்திற்காக, மனுக்குலம் செய்த பாவத்திற்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சபையை உண்டாக்கினார் என்று பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. அப்படி உண்டாக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த இந்த சபையை சேர்த்துக் கொள்ளபடி மணவாளன் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இப்பொழுது இந்த பூமியிலே சபை இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும்போது இந்த சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்று பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்க போகிறோம். நீங்களும் நானும் ஒரு நாள் கர்த்தரை சந்திக்க போகிறோம். இந்த உலகத்தின் வாழ்வு அற்ப காலமே. இந்த உலகத்தின் வாழ்வு அற்ப காலமே. நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு வீடு பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவன் சொன்னார், நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பின்னின பின்பு நீங்களும் இருக்கும்படி